எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். எங்கள் ஊர் நாசரேத் பக்கத்தில் காயல்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த காயல்பட்டினத்தில் முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே காயல்பட்டினத்தில் நம்ம பீச்சுக்கு போனோம் அப்படின்னா இந்த நோன்பு கஞ்சி செஞ்சு விற்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் அங்குள்ள பாய் ஒருத்தங்கிட்ட கேட்டு தான் இந்த நோன்பு கஞ்சி செய்ய கற்றுக்கிட்டேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிடலாம். நொய்யரிசி, அதாவது குருண அரிசின்னு சொல்லுவாங்களா, அந்த அரிசியோட எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம். 1 கப் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது நல்லது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. இதை கழுவணும். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் செய்கிறதுனால குக்கரில் தண்ணியை அளந்து இதை சூடாக்கிக்கிடலாம். பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் ஒரு 80% அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 6 டம்ளர் வீதத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 7 டம்ளரோட சேர்க்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இப்போ தண்ணி சூடேறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை நல்லா 3 திருப்பு கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிடலாம். இது ஊற வைக்கிறது ரொம்ப நேரம் இல்லை, அந்த தண்ணி சூடேற வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சா போதும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கிடலாம். விசில் உங்களுடைய குக்கரை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 1 விசில் தான் வைக்கிறேன். நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறதுனால 1 விசிலே நம்மளுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இது விசில் அடித்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே நம்ம கறியை தாளிசம் பண்ணி விட்டுறலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. வெறும் பட்டை மட்டும் இருந்தாலும் போதும், நம்மளுக்கு வாசனைக்காக சேர்த்துக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரவும் நான் பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி 1 நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கிறேன். இது கூடயே நம்ம ஒரு 2 பச்சை மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம். இந்த வெங்காயத்தை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது. பிரியாணிக்கெலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறதுண்டிக்கும் வதக்கிட்டு இருப்போம் பாருங்க, அப்படி இல்லை. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படி சாஃப்டாக வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாத்திரம் அடி பிடிச்சிடக்கூடாது. அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு புதினா தலைகள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகள், நல்ல பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் 1 இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதையும் நம்ம வதக்கிக்கிடலாம். தக்காளி பழம்லாம் ரொம்ப அப்படி தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணுங்கிறது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் அப்படி சாஃப்டாக வதக்கி எடுத்திங்கன்னா போதும். அடுத்ததாக இது கூட நம்ம கறி சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். அதனால தான் நான் இன்னைக்கு மட்டன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிக்கன் சேர்த்து செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். இந்த மட்டன் கொத்துக்கறின்னு சொல்லுவாங்களா, அப்படியும் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மட்டனை எலும்பு இல்லாமல் அந்த துண்டுகளை மட்டும் பொடிசாக நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வெந்து அந்த கஞ்சியோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் போச்சுல ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல உப்பு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அதனுடைய நிறம் மாறும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் சேர்த்துட்டு ஒருட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நம்மளுக்கு லைட்டாக அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைப்போமா, அதனால கொஞ்சம் அந்த ஆவி தண்ணி உளுந்தே நம்மளுக்கு தண்ணி ஊற ஆரம்பிக்கும். இப்போ மூடி போட்டு நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊறி இருக்கு. இப்போ இதில் நம்ம கறி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். ஒருவேளை கறி மசாலா இல்லைன்னா நம்ம மட்டன் மசாலா சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்க்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட எதுவுமே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறதா இருந்தாவோட சேர்த்துக்கோங்க. ஒரு மைல்டான காரத்தோடு நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த கறி மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த கறிலாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் இல்லை, நம்ம கிரேவி பதத்தில் செஞ்சு அந்த கஞ்சோட மிக்ஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அதை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமாக இது குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். எனக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒருவேளை நீங்கள் கலந்து விடும்போது கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கிடலாம். அதனால ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்ம செஞ்சு முடிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடும் போச்சுல கூட நம்ம வெந்நி சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம்.
இப்போ இதில் ஒரு சில காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம். நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ஒன்று நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம முதல்ல சேர்த்தோம்ல, அதில் எல்லாம் பாதி பாதி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இந்த சமயத்தில் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகள், கொஞ்சோண்டு புதினா தலைகள், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம், நல்லா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் நல்லா பழுத்தது, இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு பீன்ஸும் 1 கப் அளவுக்கு கேரட்டும் சேர்த்துருக்குறேன். இது ரெண்டுமே நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ மட்டன் சிக்கன்லாம் சேர்க்க மாட்டிங்கன்னா அதை மட்டும் விட்டுட்டு இதை தாளிசம் பண்ணி கூட சேர்க்குறாங்க சேர்க்கலாம். எனக்கு குக்கரில் இடம் பத்தலை. நான் ஒரு அட்டை அந்த சூட்லேயே அந்த காய்கள் வேகணுங்கிறதுக்காக நல்லா ஒரு அட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வந்து குக்கரை வந்து வேறு ஒரு பெரிய குக்கருக்கு நான் அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குக் பண்ணுறா இருந்தால் முதல்ல பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக, அதாவது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம மட்டனை பார்க்கலாம். மட்டன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதுக்கு முந்தின ஸ்டேஜ் கிரேவி மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த பதத்தில் கூட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சேர்க்குறா இருந்தால் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் நல்லா சுருளாக வதக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம அந்த கஞ்சி கூட சேர்த்துற வேண்டிதான். கடைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா ஏதாவது 1-2 பீஸ் தான் வாயில் வரும். ஆனால் நம்ம வீடுகளில் செஞ்சு கொடுக்கும் போச்சில் தாராளமாக மட்டனோ சிக்கனோ போட்டு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்பூனும் அள்ளி சாப்பிடும் போச்சில் வாயில் கறி வரும் போச்சில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸில் ஊற்றி குடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்பூனில் இதை மாதிரி அள்ளி சாப்பிட்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. ஆனால் ஆறுன தண்ணி போடக்கூடாது. நீங்கள் நல்ல சூடாக இருக்கும் பாருங்கள், கொதிக்கிற வெண்ணி தான் சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வரும் பாருங்க. அந்த சமயத்துல கட்டி தேங்காய் பால், அதாவது முதல் தேங்காய் பால் சொல்லுவோம்ல, அந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு இந்த தேங்காய் பாலுடைய சுவை தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேங்காய் கூட கசகசா சேர்த்து அப்படியே அரைச்சி சேர்ப்பாங்க. அது கொஞ்சம் மசாலா சேர்த்தது மாதிரி இருக்கும். நீங்க தேங்காய் பால் விட்டே செஞ்சு பாருங்க, அது ரொம்பவே சுவை அருமையா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. அப்படியே அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷத்துல நீங்க ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இது அப்படியே சூடா எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையா இருக்கும். ஒருவேளை நீங்க ஆற வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிட்டுனா நீங்க தண்ணியோட, அதாவது வெண்ணி நல்லா சூடா இருக்கிற வெண்ணியோட நீங்க கலந்துட்டு சேர்க்கலாம். பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்கு. இது நிறைய மெத்தட்ல செய்யலாம். ஆனா இந்த மெத்தட்லயும் நீங்க செஞ்சு பாருங்க, சுவை வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் நோன்பு கஞ்சி இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.